ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீட்டு சமையல். இன்றைக்கி சுவையான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கக்கூடிய சாதத்தை வச்சு எப்படி சுவையான ஸ்நாக்ஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஊற வச்சுக்கணும். ஸோ அதனால் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க. நான் 1.5 கப் அளவுக்கு சாதம் எடுத்திருக்கேன். இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். ஸோ இது ரொம்ப கெட்டியாக தான் இருக்கணும். அதனால் தண்ணி நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கிறலாம். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்கணும். இப்போ இதில் நம்ம ஊற வச்சுருந்த ரவையை ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையில, காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாயை சின்னதாக வெட்டி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் குட்டி குட்டியாக வெட்டி ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுருங்க. இன்கேஸ் இது உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா அரிசி மாவு இருந்ததுன்னா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இது தண்ணியாக இருக்கக்கூடாது, கெட்டியாக தான் இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்தது அப்படின்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப கெட்டியாக பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நான் பணியாரக்கல் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ சின்ன உருண்டைகளாக நம்ம அதில் ஆட் பண்ணிக்கிறலாம். ஸோ மாவை கொஞ்சமாக கிள்ளி இதில் சேர்த்துக்கோங்க. இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண முடியாது. டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும், எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது எல்லாமே பிரிஞ்சு வந்துடும். ஸோ அதனால் நம்ம பணியாரக்கல்லில் போட்டு இந்த மாதிரி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் லெவல் ஹீட்டில் ஒரு 2 நிமிஷமாவது ஆகும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுருங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி. வீட்டில் இருக்கக்கூடிய சாதத்தை வச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு முறையில் நம்ம ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இது ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். ஸோ இன்னொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். இதே போல் எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி பணியாரக்கல் யூஸ் பண்ணி இந்த ஸ்நாக்ஸை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அவ்வளோதான், டேஸ்டியான சாதத்தில் செய்யக்கூடிய ஒரு சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.